ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, நீண்ட நாளாக உன்னுடைய குலதெய்வம் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தது. ஆனால் சில கால தாமதங்கள் ஆகிவிட்டது. சில விஷயங்கள் சொல்ல முடியாமல் தட்டி தட்டி போய்கொண்டே இருந்தது. நீ கவலைப்படாதே தங்கமே, நல்ல விஷயத்தை தான் எடுத்து வந்துள்ளேன். சில நண்பர்கள் உன்னை ஏமாற்றி விட்டார்கள். நண்பன் நண்பன் என்று சொல்லி அவன் உனக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. உன்னிடம் இருந்த அனைத்தையும் தான் எடுத்துக்கொண்டு போனான். ஏதாவது ஒரு உதவி என்று கேட்கும் பொழுதே, நீ நண்பனாக இருக்கும் பொழுது அந்த உதவியை அவன் செய்ய மாட்டான். எந்த நேரத்தில் எந்த இடத்தில் உன்னை விட்டு விட்டு செல்லலாம், எப்பொழுது உன்னை ஏமாற்றலாம், எப்பொழுது உன்னை வாழ்க்கையில் கவுக்கலாம் என்று மட்டும்தான் யோசித்தான். சரிதானே? அது அனைத்தையும் தெரிந்து உன்னுடைய மனமோ உன்னுடைய நட்போ உண்மை என்று நினைத்து அவனை நம்பி நம்பி ஏமாந்து விட்டாய். இதுதான் உன் வாழ்க்கையில் நடந்தது. எல்லாரையும் நம்பி எல்லாருக்கும் செய்து அவர்கள் துரோகம்தான் செய்கிறார்கள், நமக்கு எதுவும் செய்யவில்லை என்று தெரிந்தும் அவர்களுக்கு நல்லதை செய்து இப்பொழுது ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாய். இதுதான் சரி. சரிதானே நான் சொல்வது? நண்பனோ உறவோ எல்லாம் ஏமாற்றிவிட்டது உன்னை. காலம் முழுவதும் உன்னை அளவைக்க வேண்டும் என்றே இந்த வேலையை செய்துவிட்டது. அவ்வளவுதான். தங்கமே, கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையை கவலைப்பட வைக்க அவர்கள் யார்? அவர்களை நினைத்து நீ எதற்கு கவலைப்பட வேண்டாம். உன்னை ஏமாற்றி விட்டேன். உன்னுடைய நட்பை உன்னுடைய அன்பை அவர்கள் இழந்து விட்டார்கள். இது மட்டும்தான் உண்மை. இந்த உலகத்தில் யாருக்குமே அவ்வளவு எளிதில் உண்மையான உறவும் உண்மையான நண்பனும் உண்மையான குடும்பமும் கிடைப்பது கிடையாது. ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு துரோகமும் எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கொண்டுத்தான் பழகிறார்கள். ஆனால் நீ நண்பனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். உன்னுடைய உறவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். உன் குடும்பத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும். எல்லா விஷயமும் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரிய வேண்டும். என்னை பற்றி யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. இப்படி அனைவருக்குமே உண்மையாக இருந்து விட்டாய். எல்லாருக்கும் உண்மையாக இருக்கக்கூடாது. அதை தெரிந்து கொள். எல்லாருக்கும் உண்மையாக இருந்தால் இப்பொழுது நீ இருக்கிறாய்ப்பாய். இதுதான் எல்லோருடைய நிலைமையும். சில பார்வைகள் எல்லார் மீதும் வைக்க வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு நம்பி அனைவரும் உன்னை ஏமாற்றியது மட்டும்தான் மிச்சமே தவிர அந்த உறவுகளிடமிருந்து நீ எதையும் சம்பாதிக்கவில்லை. துரோகத்தை மட்டும்தான் நீ சம்பாதித்தாய். உண்மைதானே தங்கமே? உன்னுடைய மனம் அவ்வளவு தூய்மையானது. அந்த மனதை ஒருவன் கஷ்டப்படுத்துகிறான் என்றால் அவனுக்குத்தான் அது கேடாக வரும். எவன் ஒருவன் உண்மையாக இருக்கிறானோ அவனுக்கு எவனுமே துரோகம் செய்யக்கூடாது. அவன் மனம் கடவுளை போன்றது. கடவுள் யாருக்கும் எந்த துரோகமும் செய்வதில்லை. அவனுடைய கர்ம வினை மட்டுமே அவனுடைய அனைத்து வாழ்க்கையிலும் கஷ்டப்படுத்துகிறது. ஒரு தூய்மையானவனை எவன் கஷ்டப்படுத்துகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டப்பட போகிறான் என்று அர்த்தம். உன்னுடைய வாழ்க்கையை எவன் கஷ்டப்படுத்தினானோ, எவன் உனக்கு துரோகம் செய்தானோ அவன் நிச்சயமாகவே உன் கண் முன் அனுபவிப்பான். இது நான் உனக்கு கையில் அடித்து சத்தியம் செய்து தருகிறேன். ஏமாந்து விட்டோமே என்று மனவேதனையில் உன் விழிகள் உறங்க மறுக்கிறது, சாப்பிட மறுக்கிறது. இனி என்ன செய்ய போகிறேன், யாரை நம்புவது என்று உன் புலம்பல் புரிந்து கொண்டேன் தங்கமே. நான் உன்னை ஏமாற்றியவன் நிலையை உன் கண் முன் நான் தெரியப்படுத்துவேன். அவன் நிச்சயமாக உனக்கு துரோகம் செய்துவிட்டு அவன் நிம்மதியாக வாழவே முடியாது. நான் உனக்கு நல்லதை மட்டும்தான் சொல்வேன். நீ என்னுடைய குழந்தை. என்னை கஷ்டப்படுத்தி பார்ப்பவனை நிச்சயமாக நான் துக்கு நூறாக்க ஆக்குவேன். கவலைப்படாதே. நான் இருக்கும் பொழுது எதற்கு உனக்கு கவலை? நீ இன்னும் மேலும் மேலும் சந்தோஷமாக இருக்க போகிறாய். யார் உன்னை கெடுக்குவது? உன்னை வாழ வைக்கப் போவதே இந்த சாய்தான். நிச்சயமாக நீ பார்த்து கொண்டே இரு.
எவ்வளவு பெரிய நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று. எப்பொழுதும் இந்த சாய் உன்னுடன் இருப்பேன். தூய்மையான மனம் இருப்பவனுக்கு இந்த சாயே முழு பொறுப்பு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.